எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற செய்தீரே. நன்றி ராஜா, மகிழ் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கேட்டபோது என் உள்ளம் மகிழ்ந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல ஜனங்கள் வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் உம்முடைய சமூகத்தில் வந்து சேர்ந்து உம்முடைய ஆலோசனை பெற்று உமக்குள்ளே வளர உம்முடைய சித்தம் செய்ய விட வேண்டிய காரியங்களை வெறுத்து விட்டுவிட ஆம் கத்தா வேறுபாடு ஜீவித்தின் மூலமாக உண்டாகிற பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்கள் பொல்லாதலானதுனால இந்த நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கும் விசேஷத்து கிருபை தருவீராக. சமஸ்த ஜனங்களையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து ஆராதனை நீதி மகிமைப்படும் காத்துக்கொள்ளும். ஆவியோடும் பாடு, கருத்தோடும் பாடு, ஆவியோடு விண்ணப்பம் பண்ண, கருத்தோடு விண்ணப்பம் பண்ண இதையே பிதாவாகிய தேவன் விரும்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் உள்ள வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்று நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவா என்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றியோடு நாம் பாடுவோம். காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தோரலோ, காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தோரலோ, நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். கண்களை
மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாம் கண்ணை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, விட்டு விலக வேண்டிய காரியங்கள், நான் யார் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவங்க கூட நான் சேர மாட்டேன், ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் காணப்படுவோம். சொல்லி கொடுத்த ஒரு 6 பாயிண்ட்டை திரும்ப ஒரு 15 நிமிஷம் நான் ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு இன்றைக்கி ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் சொல்லி கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் உங்கள் சமூகத்தில் கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடல்கள், நல்ல ஒரு ஆராதனைகள், கர்த்தர் எங்களோடு ஏராளமான காரியத்தை கொண்டு இடைப்பட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுத்தப்படட்டும். வந்திருக்கிற மக்களுக்காய் உமக்கு நன்றி. அவர்கள் ஆண்டவரே தெளிவாய் உம்முடைய வசனத்தை கேட்கும்படிக்கு லீதியாளின் உள்ளத்தை திறந்த தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்து தரும்படியாய் தாவீது அழகாய் சொல்லும்போது, ஆண்டவரே நீர் என் இருதயத்தை திறக்கும்போது உமது கற்பனையின் வழியாய் நான் ஓடுவேன் என்று சொல்லி 119:32 சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் திறந்து தாங்க. தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சிலருக்கு எக்ஸாம் அப்படின்னாலே பயம் இல்லை, ரிவிஷன் அப்படின்னாலே கேள்வி கேட்டுருவோமோ அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு அது புரிகிறது என்பதற்காகத்தான் நான் என்னுடைய மெத்தட் ஆஃப் டாக்கிங் திரும்ப 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 நான் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் அந்த வசனத்தை வச்சுருக்கிறோம். இல்லை சிலர் எழுதுவாங்க, அதை திருப்பி பார்ப்பீங்களா என்னான்னு எனக்கு தெரியல. சிலருக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் எத்தனையோ முறை என்னால் முடிஞ்சது நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களாம் நல்லா படித்த உங்கள் ஸ்கூலில் காலேஜில் டீச்சர்லாம் நடத்தும் போது என்னாலாம் எழுத மாட்டேன், எனக்கெல்லாம் மனசில் தெரியும்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா சும்மா இருப்பாரா இந்த நடத்துகிற டீச்சர்? அதை நினச்சி பாருங்கள். கர்த்தர் கற்றுக் கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் யாரை கொண்டு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை நல்ல மனசுலையும் நோட்லையும் எழுதி வச்சிங்கன்னா அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது எங்கள் கடமையாக இருக்குது. பவுல் அதிகமாய் இடத்துல நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி நிருபங்களை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நான் மறுபடியும் சொல்லிட்டேன், உங்கள் இஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு விலக வேண்டிய காரியங்கள், விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே வேதாகமம் தான். அதில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு 6 காரியங்களை ரிவிஷன் கொடுத்துட்டு திரும்ப என்னுடைய டைமுக்கு அது ஒரு 1 hour எடுத்துக்கொள்ளுகிறேன். இன்றைக்கி லேட்டானாலும் பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதலாவது மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். 2வது காரியம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரை காணப்பட்ட வசனத்தில் நிறைய காரியங்களை சொல்லிட்டு தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லிக் கொடுத்தார். 3வது பாயிண்ட் 1 தீமோத்தேயு 6:5 வைத்து மாறுபாடான தர்க்கங்கள், வாக்குவாதங்களை விட்டு நீ விலகு. அப்படி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க குடும்பத்திலேயோ சபையிலையோ. ஒருவேளை இருந்தால் அவங்கள விட்டு விலகி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஃபர்ஸ்ட் வீக் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது 4வது பாயிண்ட் ஒழுங்கற்று நடக்கிற எல்லாரையும் விட்டு விலகு. அது பெரிய சப்ஜெக்டு, நான் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6-7 வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஒழுங்கினம் காணப்பட்டா போதுண்டா சாமி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டா உங்கள் ஆத்மாவை நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள், காப்பாற்றிக் கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அடுத்தது தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வைத்து புத்தியினமான மடத்தனமான தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க, அவங்கள விட்டு விலகிவிடு என்று கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் தீத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வைத்து வேதத்தை புரட்டுகிறவர்கள், என்ன வேதத்தை புரட்டுகிற அந்த மக்களை விட்டு நீ விலக வேண்டும். இதுக்கு நிறைய சப் வேர்சஸ்லாம் கொடுத்து 6 பாயிண்ட்டை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நிறைய பாயிண்ட் இருக்கிறபடினால அதையே இன்னொரு கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்களை அலர்ட் பண்ண வேண்டும் என்று நான் ஆவியிலே விரும்பினபடினால கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினபடினால இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா.
ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். அதன் பிறகு நான் கண்டினியூ பண்ணுகிறேன். கேரட் தெரியுமா? கேரட் நீங்கள் காதில் போடுற 24 கேரட், அந்த கேரட்டை சொல்லலை, வெஜிடபிள் கேரட் தெரியுமா? அந்த கேரட் நீங்களாம் வாங்கும் போது எல்லாம் பார்த்து வாங்குவீங்க. ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டாந்து வைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கொள்ளன்னு அழுகி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி அழுகுச்சுன்னா மற்ற கேரட்டு கூட அதை வைப்பீங்களா? ஏன் வைக்க மாட்டீங்க? எல்லா கேரட்டும் கெட்டு போயிடும் இந்த ஒரு கேரட்னால. ஒரே ஒரு கேரட்டு இன்றைக்கி 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா கேரட்டையும் கெடுத்துரும்னு சொல்லி நமக்கு அவ்வளவு அவேர்னஸ் இருக்கும்போது நம்முடைய கேரக்டர் கெடுக்கப்படுகிற இடத்த விட்டு நீங்கள் விலகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், பட் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த கேரக்டர் என்பது எவ்வளோ முக்கியம். ஏன் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோத்தையும் எழுதி கொடுத்த ஆண்டவர் இவங்களை விட்டு விலகு, இதை விட்டு விலகு, இதை விலக்கு என்று ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த வருஷத்தினுடைய முடிவிலே ஒருவேளை நமக்கு என்ன செய்யணும், அதனுடைய பிளஸ்ஸிங்ஸ், அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களோடு கூட இப்போ இருந்து தங்கியிருந்து ஏதாவது செய் என்று ஆண்டவர் சொல்லலை. விட்டு விலகுனா விலகணும், அவ்வளவுதான். எல்லாம் ஈஸியான உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸ்கூலில் படிக்கிற இடங்கள், நம்ம வாழ்கிற இடங்கள்லாம் கூட நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை. நான்லாம் மெடிக்கலில் வேலை செஞ்சதுனால என் கூட இருக்கிற பெரியவங்க டாக்டர்ஸுங்களாம் நல்ல பையனாக இருக்கிற அவங்க கூடலாம் போய் சேர்ந்து என்ன செய்ய, கெட்டு போயிடாத என் காதால் கேட்டிருக்கிறேன். கெட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு வைக்கல. வேதம் இருக்கிறது, இருந்தாலும் என்னை அலர்ட் பண்ணினவங்களை நான் நினச்சி பார்க்குறேன். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த தாழ்மையோடு பொறுமையோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த காரியங்களெல்லாம் விட்டு விலகினால் உங்கள் ஆத்மாக்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள். இல்லாவிட்டால் உங்கள் ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமானால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. உங்களுக்காக நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம், உங்களுக்காக நாங்கள் என்ன செய்யலாம், உபதேசிக்கலாம், எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் தான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் பாயிண்ட், சீரியல் படி 7th பாயிண்ட் தியானிப்போமா? 16, 17 ரோமர். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல்லா சொல்லுங்க. சில இடங்களில் புத்தி சொல்லுகிறார், சில இடங்களில் கட்டளையிடுகிறார், இல்லை நிறைய நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக நீங்கள் கவனிக்கணும். இங்கே ரோமபுரி சபைக்கு எழுதும்போது எல்லா சபைக்கு எழுதுகிறது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது, விசுவாசிகளுக்கு எழுதுகிறது, ஊழியக்காரருக்கு எழுதுகிறது. இதெல்லாம் அந்தந்த இடத்துல நீங்கள் நல்லா கண்டு கொள்ளலாம். அன்றியும் சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய். அப்போ உபதேசத்தை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். இந்த உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள் என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப நமக்குன்னு கர்த்தர் கொடுத்த அந்த உபதேசங்கள் இருக்கு. அந்த உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள், இடரல்கள் உண்டாக்குகிறவர்களை குறித்து அவங்களை ஷார்ப்பாக கவனித்து அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 7th பாயிண்ட் என்னன்னா, எதெல்லாம் பிரிவினைகளை உண்டாக்குற மனுஷர்கள், இது சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் உங்களை பிரிக்கிற, உங்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவங்களை விட்டு நீ என்ன செய்யணுமா, விலக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நல்ல அருமையான தேவ பிள்ளைங்க, குடும்பம், கணவன், மனைவி, சர்ச்சு எல்லாமே இருக்கு. யாரோ ஒருத்தர், நான் யாரையும் பர்டிகுலராக குற்றப்படுத்துவது என் நோக்கம் இல்லை, என்னுடைய வழக்கமும் இல்லை. ஒருத்தர் வராங்க, அவங்களும் கிறிஸ்தவங்களாக வச்சுக்கங்களேன், ஏதோ டினாமினேஷனை ஏதோ ஒருத்தர், அவங்க வந்துட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்ல ஒரு என்ன சொல்ல, எடிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கோ இல்லை ஒரு சமாதானத்திற்கோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோ உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவர்கள் நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து கவுன்சிலிங் பண்ணுவோம்ல ஃபேமிலிக்கு, அங்கே போய் அவங்க மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போது நான் கவுன்சிலிங் பண்ணதுனால கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கறது நான் ஃப்ராங்காக நான் சொல்லித்தரேன்.
அப்படி இல்லாமல் நல்ல குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாமே ஆஸ் இட் இஸ் வெரி குட், 100க்கு 100 மார்க் டிஸ்டிங்ஷன். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு யாரோ ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்கள் வரும்போது அவங்க வந்துட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு போன பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கன்ஃபியூஷன் சொல்லுவாங்கல்ல, குழப்பமோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ, அதான் சொல்கிறார் பிரிவினையோ இடரலோ வந்துச்சுன்னா திரும்ப அந்த மனுஷனை உங்கள் வீட்டிலே சேர்த்து கொள்ளாதீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை காட்டி தருகிறேன் வாங்க. நான் ரொம்ப டீப்பாக பேசணும்னு நினைச்சேன், ஆனால் ஆவியானவர் நடத்துவார். 2 யோவான் நிருபத்துக்கு வாங்க. 2 யோவான் நிருபத்தில் நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க நான் வாஞ்சிக்கிறேன். 6வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த அன்பு அன்பு அன்புன்ற வார்த்தையை ஜான் பால் பாஸ்டர் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு எல்லா வித காரியத்தை காட்டிலும் இயேசு நம்மிடத்தில் இந்த அன்பு கூர்ந்ததை நினைக்கும் போது, நீங்கள்லாம் ஆதி கிறிஸ்தவங்க, நான் பாதியில் வந்தேன், பாதியில் கண் திறந்ததுனால அந்த அன்பை என்னால் என்ன செய்ய முடியாது, அதை பேர் பண்ணவே முடியல. அதை எப்படி எடுத்துக்கொள்வது, அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த உலகத்தில் நான் என்ன செய்வேன், அதை தான் அந்த பக்தன் அழகாய் பாடுகிறார் பார்த்தீங்களா. இதுக்கு ஈடா என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த அன்பை குறித்த ஒரு காரியத்தை பிலிப்பியரில் காட்டி தந்துட்டு நான் இங்கே வருகிறேன். என்னோட கூட பிலிப்பியர் நிருபத்துக்கு வாங்க. அந்த அன்பை குறித்து பவுல் எழுதும்போது எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு நான் இந்த இடத்துல வருகிறேன். ஏன்னா இந்த இடத்துல அன்புன்னு ஒரு வார்த்தை வருது, நல்லா கவனிங்க. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அதை விளக்குவதற்கு முன்னாடி இங்கே வருகிற எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த அன்பை எப்படின்றதை காட்டி தந்துட்டு நான் வருகிறேன். 18-19 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நல்லா கவனிங்க. அதே வசனத்தை, சகல பரிசுத்தவான்களோடு கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது என்பதை நீங்கள் உணர்ந்தால் மாத்திரம்தான். அதுக்கு அடுத்த வசனம் பியூட்டிஃபுல்லா இருக்கும், வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக அந்த அறிவை நீங்க உணர்ந்தாதான் அந்த அறிவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். அந்த அன்பை அறிஞ்சி உணர்ந்து புரிஞ்சாதான் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நீங்க நிறைக்கப்படுவீங்க. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். வேதாகமத்துல பவுல் எழுதின அந்த ஜெபங்கள் ஏராளம் இருக்கு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அதை அப்படியே செப்பரேட்டாக ஒரு நாளில் கவனிப்போம். இங்கே ஒரு ஜெபம் பண்ணுறாரு அழகா. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளணுன்னா, அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணுன்னா அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் நிறைய படணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணோம் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னைக்காவது அந்த அன்பை குறித்து நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? அந்த அன்பு இல்லை. அதான் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினதுனாலே நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் நம்ம யோவான் நிருபத்துக்கு வந்துடுவோம். 2வது நிருபம் 6வது வசனத்தில், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. வாசிப்போம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகம் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனையும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து, இதெல்லாம் நல்லா தெரியும். ஒருவன் உங்களிடத்தில் வந்து, யாரோ ஒருத்தர் வந்து
இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் அவனுக்கு பிரைஸ் தி லார்ட் என்று கூட சொல்லாமல் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். இதுக்கு மேல விளக்கறதுக்கு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பவுல் இந்த இடத்துல யோவான் அழகா சொல்லிட்டாரு. அங்க பவுல் சொல்லும்போது இந்த உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகள் இடரல்களை எல்லாம் உண்டாக்குறவங்களை நீ குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்காதேன்னு யோவான் சொல்றாரு. அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதே, அப்படி சொன்னா அவனுடைய துர்க்குறைகளுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், ஒருவேளை இயேசு வருவதற்கு இன்னும் 2000 வருஷம் ஆகும், இன்னும் 100 வருஷம் ஆகும்னா கூட உங்களுக்கு இந்த உபதேசத்தை விட்டுட்டு நீங்கள் வளருவீர்கள், பெருகுவீர்கள், அதெல்லாம் நம்ம சொல்லித்தரலாம். நான் அடிக்கடி சொல்றேன், திரும்ப சொல்றேன், ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதை உங்க கண்ணால பார்த்துட்டு இருக்கீங்க, காதால கேட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒளிவுமலை 2ஆய் பிளந்ததெல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன பார்க்குறீங்களோ தெரியல, எனக்கு பிரயோஜனமான காரியங்களை நான் பார்க்குறேன். சகரியா 14:4 சொன்னார்ல, அந்த ஒளிவுமலை 2ஆக பிரிகிறது. அப்போஸ்தலர் 1:11 சொல்றாருல, எந்த ஒளிவுமலைந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல திரும்ப வருவார் என்று சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்கள்ல நம்ம யார்கிட்ட பழகுறோம், யார்கிட்ட பேசுறோம், யாரை வீட்டில் ஏற்றுக்கொள்றோம், யார்கிட்ட நீங்க ஐக்கியப்படுறோம், கொஞ்சம் தயவு செய்து என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவங்களால உங்களுக்கு பிரிவினைகள் வரும், அவங்களால உங்களுக்கு இடர்கள் வரும். அதெல்லாம் எங்க வாழ்க்கையில ப்ராக்டிக்கலா நான் அனுபவிச்சதெல்லாம் சொன்னா நீங்களாம் அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. இப்படிப்பட்டவங்க இங்க இருக்கிறாங்களா, ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, விசுவாசிகள் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் டைவர்ட் ஆகி நீங்க வேற மாதிரி ஆயிருவீங்க என்பதற்காக நான் எதையும் சொல்லாம வசனத்தை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கெல்லாம் பிரிவினை குடும்பத்தில் கூட உண்டாக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது வருவாங்க, யாராவது பேசுவாங்க, எப்பயாவது வருவாங்க. அவங்க எப்ப தெரியுமா வருவாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு கன்வென்ஷன் 3 நாள் பாஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு தான் ஊரில் இல்லாதவங்க வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் இந்த வாரம் வரட்டுமா, நான் எங்கிட்ட கேட்டாங்கன்னா வரவே வராது. யாரோ வீட்டுக்கு வந்தால் வராதுன்னு சொல்லுவீங்களா? நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம். மனைவி பிள்ளைகளோடு போய் 3 நாள் கன்வென்ஷன் அட்டெண்ட் பண்ணணும். என் வாழ்நாளில் என்னுடைய எஸ்ஆர் என்று சொல்லுவாங்க, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட அத்தனை மெடிக்கல் லீவ்னா ஒரு முறை மட்டும்தான் முடியாமல் போட்டேன். பொய் சொல்லி மெடிக்கல் லீவ்லாம் போட்டதில்லை. நல்ல வேலை மெடிக்கல் லீவ்னா தப்பாக நினச்சேன். ஃபுல்லாக காலியாக இருக்கும். ஒரு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஆடிட்டர் கேட்டார், ஏங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லீவே போட்டதில்லையா அப்படின்னு. போட்டதில்லை. எல்லாரும் மெடிக்கல் லீவ் போடுறாங்களே, அவங்க போடுறாங்க, எனக்கு ஒன்றுமே வரல, அதனால நான் போடலை. அல்லேலூயா. தாழ்மையோடு கூட சொல்ல, ஏர்ன் லீவ் போட்டிருக்கேன். ஏர்ன் லீவ்னா என்னுடைய சம்பளம் வேஸ்ட்டாக போகும், அதெல்லாம் போட்டு ஊழியங்களுக்கும் நிறைய கற்றுக்கொள்வதற்காக போயிருக்கிறேன். போல்டாக சொல்லிடுவேன், தயவுசெய்து வராதிங்க. இவங்க சொல்ல இப்போ வரேன்னு சொல்கிறாங்க, ஃபார்மாலிட்டிக்காவது வாங்கன்னு சொல்லுங்கள். ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா போச்சு 3 நாள் கூட்டம். அந்த பஜனைலாம் வராதிங்க, அவ்வளோதான். சண்டே பேசாதீங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னது ஞாபகமாக இருக்குது. சண்டே இன்னைக்கு நீ யாருக்காவது செல்ஃபோன் பேசுனா, யாராவது உனக்கு பேசுனா, 2 பேரும் பிசாசு. நான் சொல்லலை, அவர் சொன்னார். உனக்கு யாராவது பேசுனா, பார்த்தீங்களா, ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறவங்களாம் பார்த்துருக்குறேன். எனக்கெல்லாம் அதனால தான் அந்த ஒழுங்கீனம் என்கிற சப்ஜெக்ட்டுக்கு மேலே நான் டச் பண்ண பயந்துட்டு அப்படியே நான் பாஸ் ஆகி போயிட்டேன். என் கண்ணால் பார்த்துருக்குறேன். செல்ஃபோனுன்னா தூக்கி ஆஃப் பண்ணி போட்டுட்டு இல்லை சைலண்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் யாராவது உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் பேசிக்கலாம். வந்தீங்களா, மெசேஜ் கொடுத்தீங்களா, ரீச் முடிஞ்சு போச்சு, தூக்கி உள்ளே போட்டுருங்க. இங்கே உட்காந்து நோண்டுறது, இங்கே உட்காந்து கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குற பிள்ளைங்களெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. எப்படி அவங்க வாழ்க்கையில் தெய்வ பக்தியே கிடையாது. தெய்வ பக்தியோடு கூட இருந்து, பரிசுத்தத்தோடு இருந்து, உண்மையோடு இருந்து, அப்பா அம்மா ஜெபம், ஊழியக்காரன் ஜெபம் எல்லாமே செஞ்சு இன்னைக்கு வாழ்க்கை தடுமாறி கொண்டு இருக்கிறோமே, தடமாறி கொண்டு இருக்கிறோமே. வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுருக்கே. அப்போ பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிச்சுட்டு திரும்ப இங்கே வருகிற 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். எது தேவனுடைய வீடு? தேவனுடைய வீட்டில நியாய தீர்ப்பு துவங்குது. எது தேவனுடைய வீடு? வெரி குட், சபை தான். வாசிப்போம். முந்தி அது எங்க துவங்குது?
நம்மிடத்திலே துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதே, வசனமே தெரியாதே, அவன் முடிவு என்னமா இருக்கும் என்று சொல்லிட்டு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனே ஃபெயில் ஆனவனுக்கு கவலையே இல்லை. அதான் இந்த அர்த்தம். புரியுது உங்களுக்கு? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு யார் வரா, யார் போகிறா, யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பத்திரிக்கை வாசிக்கிறீங்க, எல்லாத்தையும் இன்றைக்கி போய் நிதானிச்சு பாருங்கள். நான் யார் வீட்டுக்கு போனாலும் எதுவுமே இந்த ஹாலை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எங்களோட எங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு கூட அந்த ஹால் எனக்குன்னு கொடுத்துருக்கிற ரூம். ஏன்னா அது அப்படியே பழகிட்டேன். ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த டீப்பான்னு சொல்லுவோம்னா அதில் நிறைய பத்திரிக்கையில் இருக்கும். எனக்கு சின்ன வயசுல நிறைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கிறதுனால யார்கிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். நல்ல பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அந்த பத்திரிக்கையினுடைய பெயர், அந்த அட்ரஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் போஸ்ட் பண்ணி நான் வாங்கிக்குவேன். அப்போ ஒரு பத்திரிக்கை பேர்லாம் சொல்ல விரும்பல, தெரியும், ஞாபகம் இருக்கு, சொல்லலை. எடுத்த அந்த பத்திரிக்கையில் முன்னாடி அந்த பேருலாம் போட்டுட்டு ஒரு கட்டத்தில் உங்கள் காணிக்கை தசம பாகங்களை எல்லாம் எனக்கு என்ன செய்யுங்க, அனுப்பி கொடுங்கள். தூக்கி வாரி போட்டுச்சு. நான் கேட்டேன், இது கரெக்டான? அவங்களுக்கு சத்தியம் தெரியல. தசம பாகம் யாருக்கு கொடுக்கணும்னு பைபிளில் இருக்கா? காணிக்கை யாருக்கு எப்போ கொடுக்கணும் தனி சப்ஜெக்ட், உள்ளே போகலை. நல்லா கவனிங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ள படிப்பை நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் படிக்கிறது, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குகிறது, உங்களுக்கு இடர்ல உண்டாக்குற காரியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இது பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் அதோடு நான் நிறுத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் யாருக்கு இடர்ல உண்டாக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? நீங்களும் யாருக்கு இடர்ல உண்டாக்கக்கூடாது, மற்றவங்களும் உங்களுக்கு இடர்ல உண்டாக்காதபடி காத்துக்கொள்ளணும். வேதத்தில் யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் இடர்ல உண்டாக்குனார் என்பது தனி ட்ராக்கு. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் தெரியுமா? அதில் 4 அதிகாரம் தான் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே மனசில் வச்சுட்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஈஸியாக உங்கள் மனசில் பதியும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இன்னொரு டெக்னிக்கோட எனக்கு மனசில் தோன்றதுனால சொல்கிறேன். இப்போது டீச்சர்ஸுங்களாம் நீங்கள் நிறைய இருக்கீங்க. இன்றைக்கி டெட் போயிருக்காங்க, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க பார்த்தீங்களா, இப்போ வீட்டில் வந்து படிப்பீங்களே, அதே போல் வேதாகமத்தையும் நான் போய் பார்ப்பேன். ஜான் பால் பாஸ்டர் பேசுனது, பாஸ்டர் ஐயா பேசுனது, அது நான் என்ன தப்பு பண்ணுறேன் பிரசங்கத்தெல்லாம் உட்காந்து க்ளீனாக பார்த்து, இங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே, எல்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா இந்த வேத வசனம் நல்லா உங்கள் மனசில் பதியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு போய் பைபிளை எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என் பைபிளை காணமே, இல்லை பைபிளை காணாமே அப்படின்னு தொடச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே தான் இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மறுரூபமும் வராது, ஒன்றுமே வராது. புரிஞ்சுக்கங்க, நம்மளை பரிசுத்தமாக்குற ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குவார், வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், உபதேசம் நம்மை பரிசுத்தமாக்கும், இயேசு கிறிஸ்து ரத்தம் பரிசுத்தம், அது தனி சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் படித்து நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா, கேட்டுட்டிங்கன்னா, எழுதிட்டிங்கன்னா, திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேத வசனம் உங்கள் உள்ளத்தை விட்டு அசையவே அசையாது. ட்ரை பண்ணுவீங்களா? அல்லேலூயா. ஏதோ ஒரு கை 2 கை தூங்குது, தெரியாமல் ஒருத்தர் தூக்கிட்டாரு போல் இருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனத்தோடு நீங்கள் கவனிங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். என் வாழ்க்கையில் யாரெல்லாம் பிரிவினை, இன்க்ளூட் நான் ஃபேமிலியில், உங்களோட வேலை செய்கிற இடங்கள், சபை, எல்லாத்துக்கும் டோட்டலில் நான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இடரில் உண்டாக்குறாங்க, ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. நினிவேக்கு போக சொல்கிறாரு, ஐயா தர்ஷீஷுக்கு போகிறாரு, ரொம்ப நல்ல காரியம் இருக்குது, அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். தர்ஷீஷுக்கு போகிறாரு, நல்லா போய் டீப்பாக என்ன செய்கிறாரு, கீழே தூங்குறாரு. அந்த ஒரே ஒரு மனுஷன் நிமித்தம் கொந்தளிப்பு, காற்று, நிறைய லாஸு எல்லாமே வருது. எல்லாரும் போய் சீட்டு போட்டு பார்க்குறாங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக பார்த்தா ஒரு பேர் வருது, அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தா தலைவரை காணோம். தலைவர் போய் நல்ல டீப்பான இடத்துல நல்லா தூங்குறாரு. இல்லை, தேவ சத்தத்தை கேட்டுட்டு தேவ சித்தத்தை செய்யாதவனுக்கு தூக்கம் வராது, வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வராது, கண்டிப்பாக வராது, வரவும் கூடாது. வந்துச்சுன்னா அவன் தேவ சத்தத்தையும் கேட்கல, அவன் தேவ சித்தத்தையும் செய்யலை என்பது தான் அர்த்தம். பிடிச்சிட்டு வர்றாங்க. வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமா? நல்ல வார்த்தை. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய நிமித்தம், நல்லா கவனிங்க, என் நிமித்தம் தான் உங்களுக்கு என்ன செய்கிறது, இந்த இடரல் வருகிறது அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கொள்ளுகிறான். ஓகேவா? 9வது வசனத்தை வாசிங்க. அவன் யார் என்பது அவ வாயால சொல்றான் பாருங்க. அதற்கு அவன்,
நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். நல்ல கவனிங்களேன், நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். உண்மையான பயபக்தியும் உண்மையான தேவ சித்தமும் செய்கிறவனுக்கு பயம் வருமா? என்ன ஆன்சரே காணும். அப்போ கவனிக்கலேன்னு அர்த்தம். திரும்ப சொல்ற, உண்மையாய் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவனுக்கும் உண்மையாய் தேவ சித்தத்தை செய்கிறவனுக்கும் பயம் வருமா? வராதில்லை, வரக்கூடாது. சூழ்நிலைகள் மாறலாம், நல்லா புரிஞ்சிக்கங்க. சூழ்நிலைகள் மாறலாம், அவனுடைய காரியங்கள் எல்லாமே என்ன செய்யலாம், ஆப்போசிட்டா தெரியலாம். ஐயோ கர்த்தர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு, செங்கடல் வருது, எரிகோ வருது, யோர்தான் வருது, வனாந்தரம் வருது, எது வேணா வரும், கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேர்ப்பவர் சேர்த்துடுவார். அல்லேலூயா, புரியுதா? அவர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டார்ல, எது வந்தா நமக்கு என்ன? தேவ சத்தத்தை கேட்போம், தேவ சித்தத்தை செய்வோம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு மேலே யோனாவை பற்றி தியானிக்க இன்னைக்கு நமக்கு சமயம் இல்லை. அப்போ இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் தேவ சித்தமா? நான் சொல்லிடுவேன் 99% இல்லை. எங்களை பற்றி நீங்கள் எப்படி பிரதர் சொல்ல முடியும்? ஃப்ராங்காக சொல்லட்டுமா? நம்ம மைண்டில் ஒரு மைண்டு வச்சுக்குவாங்க, இதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு தானே ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சுக்குவோம், மைண்டு சொல்கிறதெல்லாம் கேட்போம். இன்னும் டிராஃப்ட் எல்லாமே எழுதி வச்சுட்டு இதை கர்த்தர் செய்யணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. தேவ சித்தம் என்றால் என்ன? ஈஸியாக சொல்கிறேன். அல்லேலியா சொல்லுங்க. சத்தமாக சொன்னதான் சொல்லுவேன். ஒரு பரிசுத்தவன் சொல்லி கொடுத்த பிளாங்க் பேப்பர், நல்ல A4 ஷீட் கிளீனாக எடுத்து கீழே தங்கள் உண்மையுள்ள, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவோம், தங்கள் உண்மையுள்ள ஜோதிக்குமார் அப்படின்னு போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவர் ஃபில்லப் பண்ணிக்கணும். இதான் தேவ சித்தம். என்ன அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? எல்லாம் எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட இதை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் ஐடியா கொடுக்குறவங்கள நான் பார்த்துருக்குறேன். ஐடியாலாம் கொடுப்பாங்க, இப்படி வேணும் அப்படி வேணும். நான் இன்டைரக்டாக சொல்கிறேன், டைரக்டாக சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையில் நடைபெறட்டும். தாழ்மையோடு கூட ஃப்ராங்காக போய் போல்டாக போய் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு போங்க. அவர் நடத்தினா பெஸ்ட்டாக நடத்துவார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. வழங்குதா? இப்போ ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன், என் பிள்ளைக்கு குட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வரணும்னு விரும்புவேன். அம்மா பெஸ்ட், குட்டுக்கு அப்புறம் பெட்டர் என்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு வரணும்னு விரும்புவார். ஆண்டவர் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் தருவார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஒருவேளை தாமதம் ஆகலாம், நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போட்டிருக்கோம். என்ன காரியம் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்துருங்க. தேவனுடைய லிஸ்ட்டில் டிலேனா தாமதம், டிலேன்ற லிஸ்ட் இருக்கவில்லை, டினைன்ற லிஸ்ட் கிடையாது. புரியுதா? இல்லை அப்படின்ற லிஸ்ட்டு கிடையாது. பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவங்கள இன்னைக்கு விட்டு விலகுங்க. கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்குவார். அல்லேலூயா. அதில் நிறைய வசனம் இருக்குது, டைம் ஆனதுனால நான் அடுத்த சப்ஜெக்டுக்கு நேராக போகிறேன். அப்போ அதை வச்சு உங்கள் உள்ளத்தில் யோசனை பண்ணி பாருங்கள். இவங்க வந்தால், இதை விட இன்னொரு ஊழியக்கார் சொன்னார், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் சமாதானம், ஓகேவா? ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தால் சமாதானம். புரியுதா? ஒருவர் உங்கள் இடத்துல பேசினால் சமாதானம், ஒருவர் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலே சமாதானம். இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில். அப்படிப்பட்டவங்களை விரோதியாகவோ இல்லை துன்மார்க்கனாகவோ அப்படி பார்க்க சொல்லி பவுல் சொல்லலை. தெசலோனிக்க நிருபத்தில் சகோதரனா சகோதரியா எண்ணி புத்தி சொல்லு. ஆனால் கேட்கலையா, நீ விட்டு விலகிரு. சிலர் கேட்கவே மாட்டாங்க தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும்னுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பிரயோஜனமே கிடையாது. அவங்கள விட்டு விலகிருங்க. என்ன பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கு பிரைஸ் லார்ட் சொல்கிறனோ இல்லையோ அவங்களுக்கு முதல்ல பிரைஸ் லார்ட் சொல்லிவிட்டு முதுகை காட்டிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவேன். அதனால் என்னை நான் காத்துக்கொண்டேன். நீங்களும் அப்படி செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 8, 1 பேதுரு 2:11 வசனம். 1 பேதுரு 2:11 வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. போதும், நல்லா கவனிங்க. பிரியமான பேதுரு எழுதுகிறார். பரிசுத்தவான்கள் சபை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லாம் அழகாக போட்டிருக்கும். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதல்ல கத்துக்கிட்ட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டுமாவது சொல்லுங்க. இடரல்கள் பிரிவினைகளை உண்டாக்குறவங்களை விட்டு விலகி. யாரா இருந்தாலும் சரி அலர்ட்டா இருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா
கொஞ்சம் நெக்லெக்டாக இருந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆரம்பத்திலேயே நல்ல ஷார்ப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா அவங்கள விட்டு அவ்வளோ யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவங்க சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினர்களோ திக்கோ தின்னோ யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. என் ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதம். புரிஞ்சுக்கிட்டா? அடுத்தது என் ஆத்மாவுக்கு பாஸ்டர் உத்தரவாதம். எபிரேயர் 13:17 படி, 1 கொரிந்தியர் 7:16 படி. ஸோ அவங்களுக்கு மட்டும் அடங்கி நம்ம இருந்து கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது சொன்னார், மாமிசத்துக்கு விரோதமாய், நல்லா கவனிங்க, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு நல்லா கவனிங்க. அப்போ ஒரு மாமிச இச்சை இருக்கு, அது எதுக்கு விரோதமாய் போராடுது சொல்லுங்க? சரீரத்துக்கு விரோதமாய். இது மாமிச இச்சை. இந்த மாமிச இச்சை என்ன செய்கிறது? நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது அழகா எழுதுகிறார், ஆவி மாமிசத்துக்கு விரோதமா இருக்குமா, மாமிசம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்குமா. க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட். இது இப்படி போனா அது அப்படி போகும், அது அப்படி போனா இது இப்படி போகும். என்ன செய்யறதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த இச்சை என்னுடைய வாழ்க்கையில என் சரீரத்தை அல்ல என் ஆத்துமாவை இது என்ன செய்கிறது, தீட்டுப்படுத்துகிறது என்பதை நீங்க கண்டு கொண்டால் அதை விட்டு நீங்க விலகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 7 விதமான இச்சைகள் உண்டு. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, சரீரத்தின் இச்சை, சுய இச்சை, லௌகீக இச்சை, பாவ இச்சைன்னு சொல்லி இருக்குது. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. அது தனி சப்ஜெக்டாக ஒரு நாள் பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் கண்ணில் பார்க்குறதெல்லாம் தேவை, கண்ணில் பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ணும், கண்ணில் பார்க்குறதெல்லாம் உடுத்தணும், கண்ணில் பார்க்குறதெல்லாம் விரும்பணும். இப்படியே நம்ம போயிட்டு இருந்தால் ஆரம்பத்தில் தெரியாது. பின்மாற்றம் என்பது ஆரம்பத்தில் தெரியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பின்மாற்றம் என்பது ஆரம்பத்தில் தெரியாது. ஜபம் குறையும், பைபிள் வாசிப்பு குறையும், பின்மாறி ஜபம் குறையும், பைபிள் ஸ்டடி குறையும், சண்டே ஆராதனை குறையும். அப்போ என்ன செய்வீங்க? ஒரே ஒரு வாரம் தானே, எங்கள் சொந்தக்கார் வந்துட்டார், அவரை திருப்திப்படுத்தணும். கரெக்டாக அடுத்த சண்டேயும் எவனா ஒருத்தன் வருவான். அல்லேலூயா. அடுத்த சண்டே ஊரில் யாராவது வருவாங்க, மாமானா மச்சானா, எங்கள் வீட்டுக்கு யாராவது வர சொல்லுங்கள், இல்லை கால் பண்ண சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், சிஸ்டர் விடா அவங்க சண்டே போனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகேவா. அப்படி உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் நீங்கள் விட்டுங்க. நான் போன சண்டே ஜேம்ஸ் பிரதர் வீட்டுக்கு போனேன் உதாரணத்துக்கு. அவர் சர்ச்சுக்கு அடுத்த வாரம் போய்க்கலான்ட்டு என் கூட பண்ணார். இது என்ன ஜூக்கு வந்துட்டார், என்ன பண்ணார கிட்ட ஜூக்கு. அது யாராக கேள்விப்பட்டாங்கன்னா, அப்படியா சண்டேவா வந்தார்? ஆமாம். அப்போ நானும் போகிறேன். லைனாக வருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை அவுட்டு. ஒரு வாரம் கூட ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. இருதயத்தை கை வச்சு தாழ்மையோடு சொல்லுவேன். 9 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும், கரெக்டாக தெரியல. 1969 மெட்ராஸில் இருக்கிற ஃபாத்திமா சர்ச்சு. ஏசுனா யாருன்னு தெரியாது, மரியாள் மட்டும் நல்லா தெரியும். மரியாள்னா மரியாள் தான் இல்லை. மரியாதை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்திருக்கு பார்த்தீங்களா? வாட்டிக்கன் அரண்மனையில் போப்பே வேணான்ட்டார். எவ்வளோ பெரிய ரீஃபார்ம் தெரியுமா? நான் நேற்று ஒரு தேவ மனுஷன் வந்தார், பேசிகிட்டு இருந்தான். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் வசனம் இருக்குல்ல. அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா டிசிப்ளின் இப்போ சொல்ல சமயம் இல்லை. எல்லாமே ஒன்றே ஒன்று விக்கிரக ஆராதனை. அதுலேயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கு முன்னாடி அவங்க இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் அப்படிப்பட்ட பக்தியுள்ள குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். இயேசு அறியாத குடும்பம். ஆனால் 9-10 வயசில் மரியாளும் சூசேப்புரம் அந்தோனியாரா அவங்க பேர்லாம் இப்போ மறந்து போச்சு. எல்லாரையும் கும்பிட்டவன் தான். ஆனால் அன்னையில் இருந்து உங்கள் மத்தியில் நிற்கிற இன்னைக்கு வரலாம். ஒரு வாரத்தில் 4 ஆராதனை 5 ஆராதனை, மார்னிங் 4 o'clock இருந்து அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஆராதனை வச்சுக்கோங்க. கால் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 வாரமோ இன்னும் சம்திங் படுத்திருந்தேன். அதில் கூட ஒருத்தர் ஆட்டோவில் கூட்டி போய் உட்காந்து பிரசங்கம் பண்ண சொன்னாரு. கடந்த 65 வயசு கிட்டத்தட்ட, சரி 65ல் ஒரு 9-10 போச்சுன்னா 55 வருஷத்துல நான் ஆலயத்தை மிஸ் பண்ணவில்லை என்று இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் தைரியமா சொல்ல முடியும். வாட் அபவுட் யூ?
உங்களை பற்றி யோசனை பண்ணி பாருங்க. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை இன்னும் ஒரு 6 வாரம் இருக்கா? எஸ், 6 வாரம் இருக்குது. ஒரு 45 நாள் இருக்குது. ஓகே, ஆஸ் யூ லைக், எப்படி வேணா இருங்க. ஆனால் 26வது வருஷத்தை கர்த்தர் என்னை காண பண்ணுவாரானால் நான் உயிரோடு இருக்கிறவர்களும் சண்டே மட்டும் கிடையாது. எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் 26 சொல்லுகிறது, நாம் மனப்பூர்வமாய் பாவம். அடுத்து 26 போடுங்க. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு தெரியல என்னடா மனப்பூர்வமான பாவம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு, 25 காட்டி தந்தாரு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விட்டீங்கன்னா நீங்க மனப்பூர்வமா பாவம் செய்றீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னாச்சு? சத்தமே காணோம். மனப்பூர்வமாக பாவம் செய்கிறீங்க. பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த இதெல்லாம் அந்த ஆசிரியப்பு கூட அதெல்லாம் எப்பயோ கெட்டது சின்ன வயசில். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அட்லீஸ்ட் ஒசூரில் இருந்தால் கூட புதன்கிழமை வந்து என்ன செய்யலாம், மிஞ்சி போன ஒரு 500 ரூபா செலவாகுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் செலவு பண்ணுறதுக்கு தானே கர்த்தர் காசு கொடுத்துருக்குறாரு. இல்லை பிரதர், சாப்பிட்றதுக்குன்னு யாரோ மனசில் நினச்சிக்கிறீங்க. நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆத்மா சரீரம் எல்லாமே வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. ரைட், போகட்டும். அப்போது மனப்பூர்வமாக இன்னும் என்ன செய்யாதீங்க, மிஸ் பண்ண தவிர்க்க முடியாது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. அந்த திருப்பத்தூர் அந்த ஐயா பார்த்து நான் விஷ் பண்ணுவேன். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ கேள்விப்பட்டோம். இப்படி இது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டேஷன். அது பரவாயில்ல. நான் 24 hours டியூட்டியை 20 years ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன். சண்டே கம்பல்சரியாக வர சொன்னாங்க. வரவே முடியாது சார். எடுத்த உடனே முதல் நாளே சொல்லிட்டேன் வர முடியாது. அன்னைக்கு தான் பேஷண்ட் நிறைய வரும். எது வந்தாலும் சரி நான் வர முடியாது சொன்னீங்கன்னா அசோசியேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜீவோ வாங்கி தந்துடுவேன். அதனால் என்னை எப்படி தெரியுமா பழி வாங்கினாங்க? நான் தாழ்மையோடு கூட சொல்கிறேன். காலையில் கரெக்டாக 4 மணிக்கு போயிட்டால் மத்தியானம் 1:30 மணி 2 மணிக்கு வருவேன். நான் உள்ளே வரும்போது லைனாக பேஷண்ட்டை உட்கார வச்சுருப்பாங்க, வேணும்னே உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த வேலையெல்லாம் செய்வேன். நான் பயப்படல். காரணம் ஒரே சிங்கிள் ஹேண்ட் ஹாஸ்பிட்டல், செஞ்சு தான் ஆகணும். சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் கூட நான் எவ்வளோ வேணாலும் வேலை செய்கிறேன். ஃபாஸ்டிங்கில் எல்லா வேலையும் முடிச்சு தான் நான் மதியம் வந்து சாப்பிட்ருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் குப்பையாக விட்டுட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிலிப்பியரில் வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்களை யோசனை பண்ணி பாருங்க. இப்போ தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் தலைமுறை, உங்கள் சந்ததி வாழ்வதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆடிக்கு ஒரு விசை, அமாவாசைக்கு ஒரு விசை வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதோ வசனத்தை கேட்டோம் இல்லை, பிரிவினை இடல் உண்டாக்குறாங்க. யாராக இருந்தாலும் சரி, குட் பை. அந்த ஸ்பாட்லேயே ரிலாக்ஸேஷன், யோசனை அதெல்லாம் செய்யாதீங்க. தெரிஞ்ச உடனேயே ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது, உங்கள் வழியை பார்த்து நீங்கள் போங்க, எங்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்கும், டக்குன்னு வந்துடுங்க. அங்கே நின்று பேசிக்கிட்டு யோசிக்கிட்டு தலை சொரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 2, மாமிச இச்சை, அதாவது ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற மாமிசத்தின் இச்சை. வீட்டில் போய் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் ரொம்பலாம் உள்ளெல்லாம் போகலை. ட்ரெஸ் மெட்டீரியல், உங்களுடைய வாழ்க்கையில் ஃபுட்டு, உங்களுடைய வீட்டினுடைய ஒழுங்குகள், இதெல்லாத்தையும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி போய் நிறுத்திங்கன்னா எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ காம்ப்ரமைஸும் பண்ணவே முடியாது. என்ன வேணால் வாழலாம், எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் உடுத்தலாம். தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். இப்படி தான் வாழணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் வீடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இயேசுவை அறியாதவர், வைராக்கியமான ஒரு வேற்று காரியத்தை சேர்ந்தவர், ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு நாள் வந்தார். உங்களுக்கு அந்த நான் இருந்த பட்டணத்தில் ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஸ்கூல், கிறிஸ்டியன் ஹாஸ்டல், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் யார் எப்படி பேசினாலும் பேச கத்த எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். நான் கேட்டேன், ஏன் உங்கள் இதில் வேறு எதுவுமே இல்லையா? எத்தனை இருக்குது? அவங்க பேர்லாம் நான் சொன்னதெல்லாம் இருக்கா? சார் என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கு இருக்குது சார், ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு வருகிற டிசிப்ளின் வேறு யாருக்கும் வராது. என்ன அழகான வார்த்தை தெரியுமா? அது கேட்டோன்னே சந்தோஷப்பட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண போனாரோ இல்லையோ தெரியல. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். பைபிளை ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு பெரிய என்ன ஈக்குவல் கேட்டர் தான் ஆக்சுவலாக, ஆனால் பட் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன், நான் டெக்னிக்கல். அவர் போய் பார்க்க போயிருந்தேன். ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கும்போது அவரை போய் பார்த்தேன், ஏதோ ஒரு வேலையாக போய் பார்க்கும்போது. அந்த ஆஃப்டர் 12 o'clock போவேன். பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேசிகிட்டே இருக்கும்போது ஃபுல் எந்த நேரமும் அப்படி தான் இருப்பார். 24 hours நல்ல ஒரு பதவியில் இருந்தவர். பேசிகிட்டே இருக்கும்போது எப்படி ஊழியம் செய்கிறீங்கன்னு கேட்டார். இவர் யாரா நம்மளை பற்றி ஊழியத்தை பற்றி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் சார். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மாட்டிக்கிட்டால் சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிடுவான், வீட்டுக்கு அனுப்பிடுவான், கூட்டிகிட்டு போக மாட்டான், வீட்டுக்கு அனுப்பிடுவான். அந்த வீடை விட்டால் எனக்கு இந்த வீடு.
புரியல, புரிஞ்சவங்களுக்காக சோத்துறோம். பேசிகிட்டே இருந்தேன். நான் பகவத்கீதையெல்லாம் படிச்சுருக்கிறேன். ஓகே படிங்க, எல்லாமே படித்தா நல்லது தானே. குரான் எல்லாம் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. எல்லாம் படிச்சுருக்கிறார். தேர் இஸ் நோ சேஞ்ச். நான் கேட்டேன், ஒரே கேள்வி தான், நீங்கள் எல்லாம் படித்தேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் பைபிள் படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். அந்த வார்த்தை சொன்னவொன்னு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி எலும்பி நின்றுட்டாரு. ஒரு ஆஃபீஸரு எலும்பி நின்று அப்படியே நடுங்குறாரு. நான் கேஷுவலாக கேட்டேன், நான் ஒன்றும் ரொம்ப ஹார்டாலாம் பேச மாட்டேன், நான் ஒன்றுமே சொல்லலையே சார், நல்லா கவனிங்க, பைபிள் படிச்சிருக்கிறீங்களா தானே கேட்டேன். அடுத்த வார்த்தை வாயிலேருந்து என்ன தெரியுமா வந்துச்சு, பைபிளை படித்தால் நான் மாறி விடுவேனே. புரியல இல்லை, பைபிளை படித்தா, பைபிளை படித்தா, வாயை திறந்து சொல்லுங்களேன், பைபிளை படித்தா நான் விட்டுவேன்னு நினச்சிங்களா? ஏன் சார், நீங்கள் படித்ததெல்லாம் உங்களை மாற்றலையே, ஆனால் பைபிள் படித்தா மாறிடுவீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் பைபிளை படிக்கக்கூடாது? அவ்வளோதான், முகமெல்லாம் இதாகி ஃபெயிண்ட் ஆகின மாதிரி ஆகிட்டார். நீங்கள் சொல்கிறது ரைட் தான் ஜோதிக்குமார், நான் பைபிள் படிக்கணும்னு ஆசை தான், தரீங்களான்னாரு. என் கூட வேலை செய்கிற சிஸ்டர்ஸுங்கெல்லாம் பைபிள் புதிய ஏற்பாடு வச்சுருப்போம், இப்போவே தரேன் சார்ட்டு கொடுங்க, பேக்கில் எப்போவுமே வச்சுருப்பேன். நான் பேக்கு கீழே இருந்துச்சு, பைபிள் எடுத்தேன், நான் இப்போ தண்ணி போட்டிருக்கேன், இப்போ வேண்டாம், என் பேக்கில் வச்சுட்டு நான் வீட்டில் போய் படிக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர், வசனம் எப்படிப்பட்டது, உபதேசம் எப்படிப்பட்டது, சர்ச்சை எப்படிப்பட்டது, டினாமினேஷன் எப்படிப்பட்டது, அதில் என்னெல்லாம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தான் தெரியல. முற்றத்தை முல்லைக்கு என்ன இருக்காதான், அது கூட பழமொழி கூட தெரியாதா, முற்றத்தை முல்லைக்கு மனம் இருக்காதுன்னுவாங்க. மூத்தோர் சொல்ல முனிநெல்லி கண்ணியை முன்னே கசக்கம் பின்னே இனிக்குன்னுவாங்க. உயிரை கொடுத்து ஊழியக்காரமாக அட்வைஸ் பண்ணாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு பிரதர் ரெண்டு காது, இந்த காதில் பூந்து இந்த காதில் போயிருமா? என்ன அழகான டெஃபனிஷன். இதெல்லாம் சொல்கிற மக்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, இடரல் உண்டாக்குறவங்க, பிரிவினை உண்டாக்குறவங்க, குடும்பமோ சபையோ வேலை செய்கிறமோ, ஐ எம் ரெடி டு குவிட், அவங்கள விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ரெண்டாவது, என்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிற மாமிசத்தினுடைய இச்சை, அது பெரிய சப்ஜெக்ட், நான் தனியாக எடுக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். எதெல்லாம் இச்சை, அந்த இச்சைனால் என்னெல்லாம் தண்டனை வரும் என்பதை தனியாக ஒரு நாள் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் விட்டு விலகுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில், சின்ன குழந்தை, அது என்ன 4 வயசு தான், தெரியாமல் ட்ராவல் பண்ணும்போது கேஎஃப்சியா அது வாங்கி தரோன்னு சொல்லிட்டோம், காரில் தூங்கிருச்சு, மிட் நைட்டு கொண்டு போனால் வீட்டில் படுக்க வச்சுட்டோம். மறுநாள் காலையில் எழுந்துச்சுன்னா வேர் இஸ் கேஎஃப்சி, பொழுது விடிஞ்ச உடனே, ஏய் இன்னும் கடை திறக்கலடா, கடை திறந்த, நோ யூ கோ அண்ட் கெட் கேஎஃப்சி. இவ்வளோண்டு 3.5 வயசு, புரியுது அவங்களுக்கு? அதனாலேயே நாக்கு அடக்க முடியலையே. இன்னைக்கு உட்காந்துருக்கிறவங்க கேஎஃப்சி ஞாபகம் வந்துருச்சா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, ஒரு ட்ரெஸ்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. நான் ரொம்ப தாழ்மையோடு சொல்கிறேன், இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், ஊழியக்காரங்க நமக்காக இவ்வளோ பிரயாசப்படுறாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த பக்தன் பாடுற, இதுக்கு ஈடாய் என்னால் அழுக தாங்க முடியல, இதற்கு ஈடாய் நான் என்ன செய்வேன், அந்த அன்புக்கு ஈடாய் நான் என்ன செய்வேன், அந்த அன்பினுடைய அகலம் நீளம் ஆழம் உயரமெல்லாம் தெரிஞ்சிருச்சே, உணர்ந்துட்டேனே, அறிவு கெட்டாத அந்த அன்புக்கு என்கிட்ட செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அந்த அன்பை மட்டும் நினச்சி பார்த்தா நீங்கள் பைபிள் வசனத்துக்கு வர ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அந்த அன்பை, ஒரு தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்க்குறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது, ஐயோ எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே, தப்பு செய்வீங்களா? எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு கண்ணீரோடு உபவாசம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அந்த இடத்த விட்டு நான் டிஸ்டர்பாக வரக்கூடாது நினைப்பீங்கல்ல? அப்போ ஆண்டுடைய அன்பு எங்கெங்கே போச்சு? அதான் மறந்து போயிட்டோம்ல, எல்லாம் மறந்து போயிட்டோம். நவம்பர் ஆச்சு, டிசம்பர் ஆச்சு, திரும்ப அதே காரியங்கள் தான், திரும்ப அப்படியே தானே நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்ம வாழ்க்கை இல்லையே. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன தம்பி அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், யோவான் 8:29, அவருக்கு பிரியமானதே செய்யும்போது அவர் நம்ம தனியாக விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு பிரியமான, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமானது அது தனி சப்ஜெக்ட். எவ்வளவோ காரியம் இருக்குது வேதத்தில் பிரியமானது. இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கா? ஒரு பிரியமானது மட்டும் ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். சங்கீதம் 41:11. Glory to God. சங்கீதம் 41:11 சீக்கிரம் வாசிங்க. என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். என்ன அழகா நிறைய இருக்கு, அது தனி சப்ஜெக்ட். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மீது பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இன்னைக்கு நீங்க சத்ருவை ஜெயிச்சிங்களா, இல்லை சத்ரு உங்களை ஜெயிச்சிட்டானா?
யோசனை பண்ணி பாருங்க, ஜபமெல்லாம் குறைஞ்சி போச்சு, பைபிளெல்லாம் குறைஞ்சி போச்சு, உபவாசமெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் நாங்களாம் நைட் 6 மணிலேருந்து மார்னிங் 6 மணி வரலாம் நைட் ப்ரேயர் பண்ணுவோம். அது அப்படியே சுருங்கி 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 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாமே போயிடுச்சு. வாயை திறக்கிறதில்ல, கையை தட்டுறதில்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிறிஸ்துவ மார்க்கம் எங்கேயோ போயிட்டுருக்கு என்பதை நான் ரொம்ப மனசு வேதனையோடு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிற காரியம், பிரிவினை உண்டாக்குறாங்க, அனுப்பிடுங்க. இடர்களை உண்டாக்குறாங்க, இடர்களை பற்றி நிறைய இருக்குல்ல. இடர்களை உண்டாக்குறவன் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் எங்கே போடணுமா? நடு சமுத்திரம். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன் நடு சமுத்திரத்தில் போட சொன்னார்? ஏன் கல்லை கட்ட சொன்னார்? கல்லை கட்டலைன்னா போனோம் என்ன செய்யும்? ஓரமாக போட்டிங்கன்னா கரைக்கு ஒடுங்கி வந்துடும். அவன் போனோம் கூட கிடைக்கக்கூடாது, உண்மை எங்கேயா தள்ளு. என்ன அழகான வசனமெல்லாம் வாசித்து தியானித்து கேட்டு பழகி, இன்றைக்கி நீங்கள் யார் கூட பழகிறீங்க? நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ அவங்க குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், புரியுதா? நல்லா ஜெபிக்கிற மக்களோடு கூட பழகுங்க, நல்ல ஒழுக்கமுள்ள மக்களோடு கூட பழகுங்க, நல்ல வேத வசனத்தை தேறினோடு பழகுங்க. இல்லை உங்கள் கூட பழகிறவங்க என்ன செய்யட்டும், தேரும்படிக்கே என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 4:16 சொல்றாரு, வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 4:15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஒரு நாள் நிலைத்திருக்க வேண்டிய சப்ஜெக்டை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆத்துமாவுக்கு விரோதமாய் அது போர் செய்யுமா? ஆத்துமா நஷ்டமடைஞ்சா சாப்டர் க்ளோஸ். உலகம் ஃபுல்லாக நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் நோ யூஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆத்துமாவுக்கு அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த இச்சையெல்லாம் விட்டு என்ன செய்ய? விலகு. இன்னைக்கு உங்களை பார்த்த உடனேயே ஒரு குவாலிட்டியான ஒரு பீப்புளாக மக்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். வேலை செய்கிற இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள், நீங்கள் பழகிற சர்ச்சு, எல்லாவற்றிலுமே உங்களை பார்த்த ஒரு தனித்துவம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த தனித்துவமான ஒரு காரியம் வரணும். அதற்காகத்தான் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரிவினைகள், இடர்களை உண்டாக்கலை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? விலகிடணும். நம்பர் 2, மாமிச இச்சை ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது. உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க, இல்லாட்டி உட்காந்து லிஸ்ட் எடுங்க. எதெல்லாம் என் ஆண்டவருக்கு விரோதமான காரியம்? அதில் தான் அந்த 7 விதமான காரியம் இருக்குது. கண்களின் இச்சை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனை நான் நிறுத்தி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. மாமிசத்தின் இச்சை, சரீரத்தின் இச்சை, சுய இச்சை, பாவ இச்சை, லௌகீக இச்சைன்னு சொல்லி நிறைய காரியம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டு நீங்கள் விலகும்போது உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்வீர்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் உண்டு, அதில் ஃபுல்லாக சொல்ல முடியாது, மிகப்பெரிய சப்ஜெக்டு. ஆனாலும் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை உங்களுக்கு டச் பண்ணிட்டு போவேன். இதோட 8 பாயிண்ட்டு, இது சொல்ல போகிறது 9வது பாயிண்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காவது உங்கள் நோட்ஸ் எல்லாம் நான் பார்க்கலாமா? அல்லேலூயா. உண்மையாக எழுதுனா சந்தோஷமாக தலையாட்டுவீங்க. நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது தெரிஞ்ச கேள்வி கேட்டால் கையை வேக வேகமாக தூக்குவோம். பார்த்துருக்கீங்களா? நான் தூக்குவோம்ப்பா ஃப்ரண்ட்டில் உட்காந்து. ஆனால் தெரியாத கேள்வின்னு அப்படியே அமைதியாக உட்காந்து. ஏன் தெரியாது இல்லை, திடீர்னு கேட்டார்னா. ஆனால் வாத்தியார் டீச்சருங்களுக்கு தெரியும், இவனுக்கு இந்த கேள்வி தெரியுமா தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். விளங்கிட்டிங்களா? அப்போ வேன்னு என்ன செய்வோம்? நம்ம முழிப்போம். அப்படிலாம் அவங்கள ஸ்கூல் மாதிரி சண்டே கிளாஸ் மாதிரி நான் நடத்தலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியில் வளரணும்னு ஆசை. அது ஆசைப்படுறது நியாயம் தானே? இப்போ உங்கள் பிள்ளைங்க இதில் படிக்கிறாங்க, என்னது டாக்டராக படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அதுங்களாம் டிஸ்டிங்ஷனில் வரும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ, அதே போல் ஊழியக்காரனுக்கு எங்கள் பிள்ளைங்களாம் குவாலிட்டியாக நடக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களாம் இப்படி நடக்கிறாங்க. எபேசியருக்கு எழுதும்போது அழகாக எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 11, 12 சீக்கிரம் வாசி. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன் ஆர் பூரண புருஷியாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். போதும். சபை என்ன செய்யணும்? ரிவர்ஸ் கியர். சபை என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடையணும். அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதாகமம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரண புருஷராகணும்.
பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி பாயிண்ட் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. நல்ல பாயிண்ட், நல்லா கவனிங்க. திரும்ப நான் சொல்லிடுறேன். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காத்துக்கொள்ளுங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார்கள். எச்சரிக்கையாக இருந்து விட்டு விலகுங்கள். மாறுபாடான தர்க்கங்களை எல்லாம் பேசி உங்ககிட்ட வியாக்கியானம் பண்ணுவார்கள். அவர்களை விட்டு விலகு. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. நான்கு ஒழுங்கற்று திரிகிற எல்லாரையும் இல்லை, அந்த ஒழுங்குன்றதை நீங்கள் உட்காந்து நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய சப்ஜெக்ட். அதை விட்டு நீங்கள் விலகு. புத்தியினமான தர்க்கங்கள், மடத்தனமான தர்க்கங்கள், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல டைமில், அவங்களெல்லாம் விட்டு விலகு. வேதத்தை புரட்டுகிறவர்கள் அப்படி அழகாக கேட்பாங்க. நான் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு நான் பைபிள் வாசிக்கும் போது, பைபிள் வாசிக்கிறீங்களா சார் அப்படின்னாங்க. ஆமாண்ட, நான் உட்கார சொல்ல மாட்டேன், சின்ன ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, நான் உட்காரலாமா சார், உட்காரலாமான்னு வேற கேட்டுட்டாங்க. உட்காருங்க. அடுத்தது அவங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல, அடுத்த கேள்வி கேட்டேன், ஏகுவா விட்னஸான்னு. ஆமாண்ணாங்க. நீங்கள் பிறந்த உடனே ஏகுவா விட்னஸான்னு கேட்டேன். இல்லை, சிஎஸ் வந்து ரட்சிக்க கிளம்பு. புரியுது அவங்களுக்கு? அப்படி தான் வருவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஏராளமாக இருக்குது. அதெல்லாம் துருபதேசங்கள், 15 விதமான துருபதேசம் இருக்குது. பைபிள் காலேஜில் 15 டீச் பண்ணியிருக்கிறோம். இப்போ சொல்வதற்கு சமயம் இல்லை. உங்கள் கண்கள் என்ன செய்யணும்? பிரகாசிக்க கடவுது. இதை அப்படியே வச்சுக்கிட்டு எபேசியர் 1:19க்கு வாங்க. இன்னொரு ஜபத்தை கற்றுக் கொடுத்துட்டு நான் போகிறேன். எபேசியர் 1:19 பவுல் அழகா இன்னொரு ஜபம் பண்ணுகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான, அதே தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு நீங்களும் நானும் அறிய வேண்டுமானால் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இது பவுலுடைய இன்னொரு ஜெபம். அப்போ அந்த வல்லமையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அந்த சத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு எனக்கு என்ன வேணுமா? எல்லாம் வாசகங்கள். சும்மா சாதாரண கண்ணு இல்ல, பிரகாசமான கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். நானும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு இருக்கும் போதே நல்ல பைபிள் படிச்சிருங்க. நான்லாம் ஒரு நாளுக்கு 10-15 மணி நேரம் ஆஸ் யூஷுவலாக படிப்பேன். ஸ்கூலில் இல்லை, ஜாபுக்கு வந்த பிறகு பைபிளும் அது ரிலேட்டடான புக்கு. இன்றைக்கி முடியல, கண்ணு மிஸ்ஸுன்னு இருக்குது, என்னென்னவோ பண்ணி மாற்றி பார்த்து ஒன்றும் முடியல. அப்புறம் தான் நான் சொன்னேன், உங்களுக்கு கண் இருக்கும் போதே பைபிள் படிச்சிருங்க. முழங்கால் படியிடும் போது நல்லா முழங்காலில் நின்று என்ன செஞ்சிருங்க? முழங்கால் படிட்டுருங்க. உபவாசிக்கிற நாட்கள் ஸ்ட்ரென்த் இருக்கா? 5 நாள் 7 நாள் அப்படிலாம் உபவாசிக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தால் நல்லா உபவாசம் பண்ணி போராடி உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருங்க. தடையில்லாமல் ஆலயத்துக்கு வந்துருங்க. இதையெல்லாம் நீங்கள் கேட்கலன்னா ஒரு நாள் வரும், இதுக்கெல்லாம் பிசாசு செக் வச்சுருவான். உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, அன்னைக்கு புரியும். ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், பின்மாற்றம் என்பது ஆரம்பத்தில் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக்கை மாற்றி கொண்டு போய் யார்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் அந்த இன்ஜினை நிறுத்திடுவாங்க. நேற்று உள்ள நல்லா தானே ஓடணும், இன்னைக்கு ஏன் இங்கே கொண்டாந்து நிறுத்தினாங்கன்னா இல்லை நிறைய ரிப்பேர் இருக்குது, அதை சரி பண்ணி திரும்ப ஓடுறதுக்கு 6 மாதம் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு புத்தி என்ன செய்யும்? மாறும். உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாம். ரைட், முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. பிள்ளைகளே, யோவான் எழுதுகிறார், நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அதில் நிறைய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நல்லா கவனிங்க. அந்த விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அதில் 2 காரியத்தை மட்டும் புரிகிற மாதிரி சொல்லிட்டு மற்ற சப்ஜெக்ட் அடுத்த வாரம் பார்ப்போம். எபேசியர் 5:5 நல்லா கவனிங்க. அதுல என்னென்ன லிஸ்ட் போட்டிருக்கும் நல்லா கவனிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது. நல்லா கவனிங்க. இப்ப விக்கிரக ஆராதனை எதுல கம்பேர் பண்றாரு? பொருள் ஆசை. முடிச்சிருங்க. தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப விக்கிரக ஆராதனை பண்ணுகிற யாவரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. இன்னொரு வசனத்தை வாசிச்சிருவோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இங்கேயும் அங்கேயும் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு நல்லா கவனிக்கணும். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை வாசிச்சிருங்க ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்ப அந்த விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை எங்க உண்டு பண்ணப்படுகிறது?
பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்கள் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இல்லை எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் மாட்ட முடியுமோ எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு, எல்லாம் போட்டு அவைகளை அழித்து போடுங்கள், அது விக்கிரக ஆராதனை காரியங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது நமக்கு இயேசுவை ஃபோட்டோ போட்டு கும்பிட்டா தப்பு, மாதாவை ஒரு நாள் தொட்டு கும்பிட்டோம் தப்பு, சூசைப்பர், அந்தோனியார் எல்லாம் தப்பு. அது தப்புனா பொருளாசையான காரியங்கள் தப்பா ரைட்டா? நான் சொல்லலை, வசனம் 2 காட்டி தந்த. அப்போ இந்த பொருளாசையான காரியங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். எப்படி பிறகு எங்கள் வீட்டுக்கே வந்தது இல்லையே. தேவையில்லாமல் ஏராளமான பொருளை உங்கள் வீட்டில் குவிச்சு வச்சுருக்கீங்களா? அவங்க வீட்டில் இருக்குது, அவங்க வீட்டில் இருக்குது. ஏன் உங்கள் வீட்டில் இல்லை? வாங்கி குச்சிக்கோ. இருக்கா யோசனை? அதான் பொருளாசை. தேவையா? என்ன வேணால் வாங்க, ஏரோப்ளைன் கூட வாங்குங்க. என்னை வீட்டிலேருந்து 5 நிமிஷம் நீங்கள் கொண்டாந்து இறக்கி விட்டிங்கன்னா சந்தோஷமாக 8 மணிக்கு கிளம்பி என்ன வந்துடுவேன். நேற்று கிளம்பி இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பஸ்ஸில் டெட்டுக்கு போகிறவங்க எல்லாம் பஸ், என்னடா இன்னைக்கு இவ்வளோ பஸ்ஸு கூட்டம் கேட்ட. ஒரு பக்கத்தில் ஒரு பாப்பா உட்காந்தாங்க, டெட் எக்ஸாம் அங்கிள், காட் பிளஸ் யூ சொல்லிட்டு ஜோ பண்ணிட்டு வந்தேன். அது சப்போஸ் நல்லா சக்ஸஸ் ஆன உடனே பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளையும் சொல்லையும் உட்காந்துருந்தானே, அவன் காட் பிளஸ் யூன்னு சொன்னான், வாழ்த்துருவோமே எல்லாரையும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாமே உங்களை ஆத்மா வாழ்வது போல ஓகே. ஒரு காலத்தில் எதுவுமே இல்லை, 2 வீலர் இல்லை, 4 வீலர் இல்லை, ஆட்டோ இல்லை, எதுவுமே இல்லை. ஓடணும், உழைச்சோம், கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நினைச்சா 10 நிமிஷம் 3 மணி நேரத்தில் இந்தியாவே உலகத்தையே சுற்றிட்டு வரலாம். ஓகே, ஆனால் வாங்குங்க. ஆனால் அது மேலே உங்கள் கண்ணு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அது மேலே கண்ணு போகக்கூடாது. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இங்கேருந்து 95 போகும்போது வெறும் சைக்கிள் தான். ஓசூர் போகும்போது ஒன்றுமே இல்லை. 99 ஜனவரி 22 கிரகாம் ஸ்டேண்ட் இறந்தார்ல கொண்டாங்கள, அன்னைக்கு தான் வண்டி வாங்கினேன். சுசுக்கி ரொம்ப அழகாக இருக்கும். பழைய காலத்து சுசுக்கியில் அந்த முன்னாடி இருக்கிற மட்கார்டு சில்வர் தெரியுமா? நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு தொடப்பேன். நான் தான், வேறு யாரும் இல்லை. நைஸாக அது புதுசாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபேஸ் எல்லாம் தெரியும். நாட்கள் கடந்து போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, ஓ 1 மணிக்கு எந்திரிச்சு பைக்கை துடைக்கிறியா, ஜோம் பண்ண சொன்னால். நாட்கள் கடந்து வந்துச்சு, ஜெபிக்கிறதுக்கு பைபிள் வாசிக்க நேரமே இல்லை. எல்லோரும் மழை பெஞ்சா வண்டியை வெளியே இருந்து உள்ளே நிறுத்துவீங்க, நான் உள்ளே இருக்கிற வண்டியை எடுத்து வெளியே நிறுத்துவேன். எதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. துடைக்கவும் நேரம் இல்லை, கழுவத்துக்கும் நேரம் இல்லை. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நான் ப்ராக்டிக்கலாக பிரசங்கம் பண்ணுறேன். ஓ நமக்கு இது விக்கிரகாரா, நிறுத்து, நட, பஸ்ஸில் போ, டவுன் பஸ்ஸில் போ, நிறுத்திட்டேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எதெல்லாம் விக்கிரக ஆராதனை? பையன், பொண்ணு, அம்மா, அப்பா, இவரை இருக்கிறவங்களும் இவரை என்னை விட்டு பிரியவே முடியாது. எல்லாத்தையும் ஒரு நாள் பிரித்து கர்த்தர் கொண்டு போயிடுவார். ஒத்துக்கிறீங்களா? எல்லாத்தையும் பிரித்து கொண்டு போயிடுவார். இயேசு ஒருத்தர் தான் நிரந்தரம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இயேசுவை ஃபஸ்ட்டு வச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணால் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது, ஜான் பால் அழகாக சொன்னார். அந்த லிஸ்ட்டில் நானும் தப்பு பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு இயேசு, அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு மனைவின்னாங்க. நான் வைக்கல, தப்பு தானே, பிள்ளைங்க எல்லாம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை நான் மாற்றிக்கிட்டேன். புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் யாரை வேணால் வைங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து வைக்கிற இடத்துல எதையும் வைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னாச்சு? சத்தமே இல்லை. இயேசு கிறிஸ்து வைக்கிற இடத்துல நீங்கள் எதை வச்சாலும் விக்கிரக ஆராதனை. அது பொண்ணோ, பொருளோ, நகையோ, நட்டோ, பிஸ்னஸோ, உங்கள் தொழிலோ, உங்கள் படிப்போ, உங்கள் அழகோ, உங்கள் அறிவோ, எவ்ரிதிங் எல்லாமே 0. அதை நான் டச் பண்ணுறேன். ஆனால் பட் இன்னைக்கு பிரசங்கிக்க சமயம் இல்லை, பெருசு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அதிலிருந்து அடுத்த பாயிண்ட்டை கண்டினியூ பண்ண போகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கா? ஏதோ இருக்குது பிரதர். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. க்ளோரி டு காட். ஒரே ஒரு நிமிஷம். ஆண்டவரை நிறைய கருத்தை சொல்லிக் கொடுத்தீங்க, இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தா நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். பிரிவினைகள், 2வது இடரல்கள் உண்டாக்குறது மட்டும் நாங்கள் போயிடுறோம். கர்த்தாவே, யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு தெரியல, எபேசியர் 1:19 படி எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, அவங்கள விட்டு நான் விலகிடுறேன். யாராக இருந்தாலும் சரி, அவங்களால் எனக்கு எவ்வளவு கெயின், லாபமாக இருந்தாலும் சரி, அக்கார்டிங் டு பைபிள் ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். அவங்க வேண்டாம் ஆண்டவரை. தீர்மானம் பண்ணுவீங்களா? நம்பர் 2, ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற மாமிசத்தினுடைய இச்சை. எதெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய், தம்பி சொன்ன மாதிரி கற்பனைகளுக்கு, தேவனுடைய அன்புக்கு, ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 26வது வருஷம் ஒரு கூட்டத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு கூட்டத்தை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். பாஸ்டர் அந்த இதில் போட்டாங்கன்னா, இருக்குன்னு போட்டார்னா நான் வந்துடுவாண்டவர். ஒருவேளை வேறு ஏதாவது ஊழியத்தின் நிமித்தம் இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நான் வருவேன், நான் ஜோம் பண்ணுவேன், நான் உபவாசம் பண்ணுவேன், பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுவேன், நான் கற்றுக்கொள்வேன். தாழ்மையோடு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ நம்ம கூட பேசினார்.
பைபிளை தூக்கிட்டு சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் இருந்தா இன்னால யாருக்காவது பிரயோஜனமா? உங்களால் யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா இன்னைக்கு? ஆண்டவர் கேட்குறார். நம்பர் 3, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசி. பொருளாசி மட்டும் சொன்னேன், மற்றதை பின்னாடி பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கள் விளக்கும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தருடைய கரத்தில் விசேஷமான பாத்திரமாய், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய், அவர்கள் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய், விலையேற பெற்ற பாத்திரமாய் அவர் எடுத்து உங்களை பயன்படுத்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதை பார்க்க போகிறோம். புடமிடப்படுதல், எப்படியெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும், இதெல்லாம் பரிசுத்த ஆவியான இரவு போல கற்றுக் கொடுக்கிறார். டைரியே எழுதி வச்சிருக்கிறேன். கற்றுக் கொடுத்தவர் எப்போ பேச சொல்கிறாரோ, எப்போ பேசுவாரோ அது உங்களோடு கூட சேர்ந்து நானும் கேட்டு கற்றுக்கொள்ள போகிறேன். இருதயத்தில் கரத்தை வச்சு இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்கள். விட்டு விலகுன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவோ பிரசங்கத்தை கேட்குறோமே, ஆனால் அதை நான் கொஞ்சமாக கீழ்ப்படிஞ்சனா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஃபெயிலாக இருக்கக்கூடாதுன்ற பாரத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னீங்களோ நான் அதை செய்வேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 5வது வசனம்னு நினைக்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் சொல்கிறாங்க, அவர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியேங்க வேலைக்காரர் செய்தார்கள். அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கி தாழ்மையோடு சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு என்ன சொல்கிறாரோ அது வேத வசனத்தின் மூலமாய் ஊழியக்காரன் வாயின் வழியாய் உங்களுக்கு வந்திருக்கு. நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தை வந்து கிளம்பி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் 9:30 மணியிலிருந்து இந்த நிமிஷம் வரலும் எங்களை நடத்தினீர். முடிவு பரியந்த நீர் எங்களை நடத்திவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படி எங்கள் சபை மக்கள் எல்லாரும் உங்கள் சன்னிதானத்தில் வந்து வலுவாதபடிக்கு எங்களை காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர் என்று யூதா 1:24 சொன்ன வார்த்தையின்படி நிற்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை வாஞ்சை, இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கே நான், 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 பின்னோக்கே நான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாரும் சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவன் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.